ஐயோ! ஒரு நிமிஷம். பைனான்ஸ் ஏர்ட்ராப் வந்திருக்கு. அ என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த லாஸ்ட்ல இந்த வாலெட்ஸ் கிளிக் பண்ணிட்டு மேல இங்க வெப்3 இருக்கும்ல. வெப்3 இத கிளிக் பண்ணிட்டு, இது வந்து ரொம்ப ஃபீஸ் கம்மியாகும்னு நெனைக்கிறேன். இதில வந்து உங்க அட்ரஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகே. இப்படி வரும்னு நெனைக்கிறேன். இப்படி தான் வரும். இதில போயிட்டு எதனா ஒரு அட்ரஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பிஎன்பின்னு இருக்குல்ல. இந்த பிஎன்பி காயின் எல்லார்கிட்டயும் நான் அமௌண்ட் சென்ட் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த பிஎன்பி ஓகேவா? இந்த பிஎன்பி கிளிக் பண்ணோம். இங்க ரிசீவ்னு இருக்குல்ல. இங்க இந்த ரிசீவ் குடுத்து எங்க அட்ரஸ் காப்பி பண்ணி அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஒரு காயின் ஒன்று அனுப்பிச்சி விட்ருவேன். அது இந்த ஆர்பிட்ரம் இடிஹெச்னு ஒன்று. ஓகே. அந்த ஆர்பிட்ரம் இடிஹெச் வச்சு அதுதான் இப்போ ஏர்ட்ராப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த பேனர். ஓகே. பேனர் வந்து நீங்கள் பண்ணும்போது மாறலாம். இந்த ஏர்ட்ராப் வந்து 14 நாளைக்கு தான் அவைலபிள் இருக்கும். 14 இல்லை 13 நேற்று வந்துச்சு. அப்போ 13 நாளைக்கு தான் அவைலபிள் இருக்கும். ஓகேவா? நம்ம பண்ண போகிறது இந்த யூஎக்ஸ் லிங்க்கு. ஓகே. இனிமே பேனர் வந்து ஆட் பண்ணுவானுங்க. ஃப்ரீ ஃபயர் கேம் ஆடுறவங்களுக்கு தெரியும். பேனர் ஆட் பண்ணால் அடுத்து அப்படியே அந்த இதெல்லாம் பார்த்துங்க. இந்த யூஎக்ஸ் லிங்க் இருக்கணும். அந்த பேனர் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிட்டோம்னா ஏர்ட்ராப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதனால் அது ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. இதில் வந்த பிறகு இப்படி தான் காமிக்கும். இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டி கனெக்ட் பண்ணும்போதும் அந்த ஒரு சிலருக்கு அத்தன்டிகேஷனு, இமெயிலுக்கு ஓடிபி வந்து 2த்தையும் போட்டு லாகின் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் கேட்கும்னு நினைக்கிறேன். அதனால் எப்படி உங்களுக்கு கேட்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட்டு மட்டும் கேட்டால் ஃபிங்கர் பிரிண்ட்டு, அத்தன்டிகேஷன் ஆப்பில் போயிட்டு ஒரு ஓடிபி, பைனான்ஸில் ஒரு ஓடிபி வரும். அதை 2த்தையும் போட்டு பண்ணாலும் ஓகே. அதை எத்தனை பண்ணிட்டு ஒரே நிமிஷம் நான் பண்ணிக்கிறேன். கனெக்ட் வாலெட் கொடுத்துட்டு இதில் வந்து இதுதான் கொடுக்கணும். இந்த பைனான்ஸ் வெப்3 கொடுக்கணும். வெப்3 கொடுத்தோன்னா ஒரே நிமிஷம். இதில் வந்து சைன் கொடுக்கணும். ஓகேவா? இந்த ஆப்பு ஸ்லோவாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். சைன் கொடுத்த பிறகு இப்போ தான் வந்து எனக்கு வந்து இப்போ அத்தன்டிகேஷன் ஆப்பு, இமெயில் அப்படின்னு 2 கேட்டிருக்கு. அதை வச்சு நான் கொடுத்துட்டு நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? நான் 3 டைம் அந்த பேனர் கட்டினால சைன் அதை விட்ருக்கேன். கரண்ட் ஆன பிறகு இப்படி தான் காமிக்கும். கரண்ட் ஆகிடுச்சு. கரண்ட் ஆன பிறகு என்ன பண்ணோம்? ஸ்க்ரீனில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி இங்கே ஒன்று காமிக்கும். எவ்வளோ பேலன்ஸ்னு அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. இங்கே ஒன்று காமிக்கும். என்ன பண்ணோம்? இங்கேயும் கனெக்ட் வாலெட் தான் காமிக்கும்னு நினைக்கிறேன். கனெக்ட் வாலெட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்தமாரி கொடுத்தோன்னு வச்சுக்கேன், உங்கள்கிட்ட ஒரு $10 கீழே அது இதை சொல்லிடுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஒரு நிமிஷம். அதோ இருக்கு பாருங்க. $10 கீழே இருந்தால் 5 டோக்கனும், மேலே இருந்தால் 25 டோக்கனும் சொல்லுவாங்க. எப்படியும் உங்ககிட்ட எல்லாருக்கும் $10 கீழே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 5 UXUY அப்படின்னு ஒரு காயின் தருவாங்க. ஓகேவா? எதுக்கு? இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு. இது ஒரே டைம் தான். கனெக்ட் பண்ணால் அவ்வளோ கிடச்சிடும். அவ்வளோதான். அதை விட்டுருங்க. அப்படி இல்லைனா அதை பண்ணாதீங்கன்னா ஏன்னா 13ஆந்தேதி அந்த ஏர்ட்ராப் கிடைக்கும். அப்போ வந்து கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குற இந்த பைனான்ஸ் ஏர்ட்ராப் பண்ண போகிற எல்லாருக்கிட்டையுமே நான் பண்ணிட்டேன் அந்த ஏர்ட்ராப்பு. ஓகேவா? 13ஆந்தேதி அமௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்போ இந்த டாஸ்க் ஒன்று வந்து பெண்டிங்கில் வச்சுக்கோங்க. இது பெண்டிங்க. இப்போ டாஸ்க் 2 தான் வந்து டெய்லியும் பண்ணணும். செக்இன். ஓகேவா? செக்இன்றது சும்மா ஒரு செக்இன் மாதிரி. செக்இன்னா அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு மைன்யூட்டான ஒரு கேஸ் ஃபீ, ஒரு 10 பைசா 5 பைசாங்கிற மாரி ஏதோ ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ செக்இன் கொடுக்கணும். இந்த செக்இன் கிளிக் பண்ணிவிட்டு லோடிங் ஆகும். செக்இன் நீங்கள் ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி தான் பண்ணுறீங்க. நான் நேற்று பண்ணிட்டேன். நேற்று நான் நைட்டு பண்ணேன். அதனால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி நான் பண்ணால் எனக்கு 20 இந்த காயின் தரேன். ஓகேவா? செக்இன் பைனான்ஸ் கொடுத்துட்டு அதே தான் ஒரு இமெயில் அத்தன்டிகேஷனுக்கு ஒரு ஓடிபி வரும். இமெயில் ஒரு ஓடிபி வரும். அதை போட்டால் அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் அந்த ஆர்பிட்ரம் இடிஹெச்னு ஒன்று காயின் வேணும். நான் சென்ட் பண்ணி விட்டுறேன்.
கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த பாருங்கள் ரொம்ப மைன்யூட்டான பீஸு ஓகேவா. அதனால் உங்களுக்கு ஒரு $0.2 பக்கம் அனுப்பிச்சி விட்டுறேன். எத்தனை பேர் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. இதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அப்படியே தான் வரும். நான் இதை அப்படியே போட்டுட்டு ஒரு நிமிஷம் வரேன். ரெண்டுத்தையும் போட்டுட்டேன். இப்போ வந்துடும். போட்டு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி காமிக்கும். சரிங்களா. ஓகே. இதில் வந்து இப்போ 25 இதெல்லாம் அப்புறம் க்ளைம் பண்ணிக்கலாம். அதான் $10 மேலே இருந்தால் எவ்வளோ தருவாங்களோ அது. அதனால் இது இப்போதைக்கு அதை பெண்டிங்கில் வச்சுக்கோங்க. என்ன பண்ணோம், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டா இங்கே காமிக்கும் என்ன ரிவார்டுன்னு. ஓகே. இங்கே பாருங்கள், நாளைக்கு 14, அடுத்த நாள் 20, 24, 28, 32, 36, இது லாஸ்ட்டு 7வது நாளுக்கு வந்து பண்ணால் 40 ப்ளஸ்ஸு போனஸாக 28 தருவானுங்க. ஓகேவா. இது வந்து 14 நாளைக்கு. எப்படி 14 நாளைக்கு தான் அவைலபிளில் இருக்கும். ஆல்ரெடி ஒரு நாள் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் 7 நாளைக்கு பண்ணால் 224 காயின் தந்துடுவானுங்க. அடுத்தது 6 நாள் தான் பண்ண போகிறீங்க. அடுத்த 6 நாள் பண்ணும்போது இது மட்டும் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 180 கிட்ட வச்சுக்கோங்களா. 180 இது போட்டால் 400 காயின். ஓகேவா. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் டெய்லி செக்கிங் பண்ணால் 400 காயின். இது ஒரு $0.1 போனால் கூட ஒரு $40 அவ்வளோ போகுமான்னு தெரில. பண்ணுவான். அட்லீஸ்ட் ஒரு $10 கிடச்சா கூட ஓகே தான். ஏன்னா நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா $0.2 பக்கம் அவ்வளோதான் பண்ண போகிறோம். ஓகேவா. இதுலேருந்து ஒரு $3 கிடச்சாலும் நமக்கு ப்ராஃபிட்டு தான். அதுக்கு மேலே ஒரு $10 எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. $10 வந்து ப்ராஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா. அவ்வளோதான் டாஸ்க்கு. டெய்லி செக்கிங் பண்ணோம், மறந்துடக்கூடாது. டாட்டா.